This is class 9 CBSE Socialism in Europe and the Russian Revolution part 16 in Tamil. Stalinism and collectivization. இந்த டாப்பிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாலினிசம் அப்படின்னா 21st January 1924 விளாடிமிர் லெனின் இறந்துடுவார். அவருடைய டெத்துக்கு அப்புறம் இவர் தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கார் இல்லையா, இவருடைய பேர் தான் ஜோசப் ஸ்டாலின். இவருடைய ஃபுல் நேம் ஜோசப் ஸ்டாலின். இவர் தான் ரஷ்யாவை போல்ஷிவிக் பார்ட்டிக்கு லீடராகி ரஷ்யாவை ரூல் பண்ணுவார். ஸோ அவருடைய பீரியடை தான் ஸ்டாலினிசம் அப்படின்னு சொல்லுவோம். கலெக்டிவைசேஷன் அப்படின்னா அவருடைய பீரியடில் ஒரு மெஷர்ஸ் ஒன்று கொண்டு வருவார் இந்த சோஷியலிசம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில். அதுதான் கலெக்டிவைசேஷன். ஓகே, இது ரெண்டு கான்செப்டையும் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். The period of the yearly planned economy was linked to the disasters of the collectivization of agriculture. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் பிளான்டு எக்கனாமினா என்ன. அதுதான் 5-year பிளான். ஓகே, சென்ட்ரலைஸ்டு பிளானிங் மூலிமா எக்கனாமி எப்படி க்ரோத் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி நிறைய ஒரு எக்கனாமிக் க்ரோத்துக்கு உண்டான மெஷர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கலெக்டிவைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் இந்த பிளான்டு எக்கனாமிக்குள்ளே தான் வரும். ஆனால் இதனால் சில ப்ராப்ளம்ஸ் கூட க்ரியேட் ஆகுது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். By 1927 and 1928, ஓகே, 1927 இருந்து 1928 the towns in Soviet Russia were facing an acute problem of grain supplies. சோவியத் ரஷ்யாவில் இந்த கிரெயின் சப்ளைஸ், அதாவது இந்த கிரெயின்ஸ் உடைய பற்றாக்குறை அதிகமாக இருக்குது சோவியத் ரஷ்யாவில் இந்த பீரியடில். ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, the government fixed prices at which grain must be sold, but the peasants refused to sell their grain to government buyers at these prices. உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த கிரெயின்ஸுக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு விலையை ஃபிக்ஸிங்காக நிர்ணயிக்கிறாங்க. நிரந்தரமான விலையை நிர்ணயிக்கிறாங்க இந்த கிரெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே. அப்போது இந்த பெசன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் விற்க மாட்டோம் அப்படின்னு இந்த பெசன்ஸ் ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. Stalin, who headed the party after the death of Lenin, introduced firm emergency measures. He believed that rich peasants and traders in the countryside were holding stocks in the hope of higher prices. Speculation had to be stopped and supplies confiscated. Stalin லெனினுடைய டெத்துக்கு அப்புறம் அந்த போல்ஷிவிக் பார்ட்டிக்கு லீடர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் சோவியத் ரஷ்யாவை ரூல் பண்ணுறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு எமர்ஜென்சி மெஷர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் இவர் நம்புகிறாரு என்னன்னா, இந்த ரிச் பெசன்ஸ் இருக்காங்க இல்லையா, சொந்தமாக பெரிய ஏக்கர் கணக்கில் நிலத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த ரிச் பெசன்ஸும் இந்த ட்ரேடர்ஸ், முக்கியமாக இந்த வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய இந்த ரிச் பெசன்ஸும் இந்த ட்ரேடர்ஸும் அந்த கிரெயின்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க, பதுக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா கிரெயின்ஸுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க பதுக்கி வச்சுருந்த அந்த கிரெயின்ஸை இவங்க மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்காக கொண்டு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ஹை ப்ரைஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த கிரெயின்ஸ் எல்லாம் இவங்க ஹோல்ட் பண்ணி பதுக்கி வச்சிட்ருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் நம்புகிறார். எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் கண்டினியூஸாக சப்ளை ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் கண்டினியூஸாக சப்ளை ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டிமாண்ட் அரைஸ் ஆகாது, ப்ரைஸும் நாமினலாக தான் இருக்கும். ஒரு இடத்துல அந்த சப்ளை ஸ்டாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, கண்டினியூஸாக மார்க்கெட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வரவே இல்லை. அப்போ என்னாகும், அதுவும் அது அத்தியாவசியமான பொருளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டிமாண்டு கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அத்தியாவசிய பொருள் இல்லையா, எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்குவாங்க மக்கள். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிச் பெர்சன்ஸு, இந்த ட்ரேடர், அதனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இமீடியட்டாக அதனுடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் யூகிக்கிறாரு.
அதுவும் இல்லாமல் அவங்களுடைய சப்ளைஸ் அந்த மாதிரி யாராவது பதுக்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து கான்ஃபிஸ்கேட்டட் பண்ணுங்க, போய் பறிமுதல் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டரும் பாஸ் பண்ணுறார். In 1928, party members toured the grain producing areas, supervising enforced grain collections and raiding kulaks, the name for well-to-do peasants. 1928 இந்த போல்ஷிவிக் பார்ட்டி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிரெயின் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் எங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கண்ட்ரி சைட் வில்லேஜ் சைடில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏரியாஸுக்கெல்லாம் இவங்க வந்து போயிட்டு அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் அதிகமாக கிரெயின் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இவங்க பார்க்குறாங்க. முக்கியமாக அந்த இடத்துல ரெய்டும் நடக்குது. எங்கே அப்படின்னா குலக்ஸ் அப்படின்னா த நேம் ஃபார் வெல் டு டூ பெசன்ஸ், அதாவது ரிச் பெசன்ஸுக்கு, அதாவது வெல் ஆஃப் பெசன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப வசதிகளோடு இருக்கக்கூடிய பெசன்ஸை தான் குலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யன் லாங்குவேஜில் வந்து சொல்லுவாங்க. ஓகே, ரிச் பெசன்ஸ் அப்படி இல்லைன்னா வெல் ஆஃப் பெசன்ஸ் ரெண்டுமே ஒரே மீனிங் தான், அவங்களே தான் குலக்ஸ்ன்னு சொல்லுவோம். As shortages continued, the decision was taken to collectivize farms. சரி, போயிட்டு ரைட் பண்ணுறாங்க, சிலத கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க, கொஞ்சம் நெஞ்சம் இருந்ததையும் இவங்க எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஃபுட் ஷார்ட்டேஜ் இந்த டவுன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த கிரெயின் ஷார்ட்டேஜ் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது, அது குறையவே இல்லை. உடனே ஸ்டாலின் என்ன பண்ணுறாருனா, சரி இதுக்கு நம்ம ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டிவைஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த டிசிஷனை எடுக்கிறார். இட் வாஸ் ஆர்கியூட் தட் கிரெயின் ஷார்ட்டேஜஸ் வேர் பார்ட்லி டியூ டு த ஸ்மால் சைஸ் ஆஃப் ஹோல்டிங்ஸ். அதுவும் இல்லாமல் வந்துட்டு என்ன ஆர்கியூ ஆகுதுன்னா, இந்த கிரெயின் ஷார்ட்டேஜஸ்க்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா, எல்லார்கிட்டேயும் வந்து லேண்டு வந்து ஸ்மால் சைஸில் தான் இருக்குது. அப்போ ஸ்மால் சைஸ் லேண்டில் வந்து ஸ்மால் கல்டிவேஷன் தான் நடக்கும், ஸ்மால் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் தான் கிடைக்கும். அதனால தான் வந்து கிரெயின்ஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. ஆஃப்டர் 1917 லேண்ட் ஹேட் பீன் கிவன் ஓவர் டு பெசன்ஸ். These small sized peasant farms could not be modernized. 1917க்கு அப்புறம், அதாவது ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நிறைய பெசன்ஸுக்கு வந்து இந்த லேண்ட்ஸை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ நிறைய பெசன்ஸ், அதாவது எல்லா பெசன்ஸுக்கும் அந்த லேண்டை வந்து பிரித்து கொடுக்கும்போது அது வந்து எல்லா பெசன்ஸுக்கும் ஸ்மால் சைஸ் லேண்டாக தான் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஸ்மால் சைஸ் லேண்டில் வந்துட்டு அவங்க மாடர்னைஸ்டு கல்டிவேஷனை அவங்களால பண்ண முடியல. To develop modern farms and run them along industrial lines with machinery, it was necessary to eliminate kulaks, take away land from peasants and establish state-controlled large farms. Small size peasant farmsல மாடர்னைஸ் ஃபார்மிங் பண்ண முடியாது அப்படின்றதுனால இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த குலக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை எலிமினேட் பண்ணிடுங்க. அதாவது ரிச் பெசன்ஸு கிட்ட இருக்கக்கூடிய அந்த லேண்டெல்லாம் கான்ஃபிஸ்கேட்டட், பறிமுதல் செஞ்சிடுங்க, எல்லாத்தையும் கலெக்டிவ் ஃபார்ம்ஸாக வந்து கொண்டு வந்துடுங்க. இப்போ எல்லாமே வந்து ஸ்டேட் கண்ட்ரோல் அப்படின்னா ரஷ்யன் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலுக்கு அந்த லார்ஜ் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. வாட் ஃபாலோட் வாஸ் ஸ்டாலின்ஸ் கலெக்டிவைசேஷன் ப்ரோக்ராம். இதை தான் வந்து கலெக்டிவைசேஷன் ப்ரோக்ராம், அது என்ன அப்படின்றதும் நம்ம டீட்டெயிலாகவே பார்க்கலாம். From 1929 the party forced all peasants to cultivate in collective farms, that is kolkhoz. The bulk of land and implements were transferred to that ownership of collective farms. Collective farms, அதாவது கலெக்டிவைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன அப்படின்னா, 1929 இந்த பார்ட்டி, அதாவது ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, எல்லா பெசன்ஸும் என்ன பண்ணணும்னா கட்டாயம் கலெக்டிவ் ஃபார்ம்ஸில் வேலை செஞ்சு தான் ஆகணும். அதாவது இந்த குலக்ஸ் கிட்டேருந்து வாங்கினாங்க இல்லையா, அந்த லேண்டை வந்துட்டு கவர்மெண்டைஸ்ட் ஆகிடுச்சு. அந்த லேண்டில் இந்த பெசன்ஸ், எல்லா பெசன்ஸும் அந்த கலெக்டிவ் ஃபார்ம்ஸில் போயிட்டு எல்லாரும் ஃபார்மிங் ஆக்டிவிட்டி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அதுவும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, கட்டாயம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோல்கோஸ் அப்படின்றது வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் தான், அதனுடைய மீனிங் என்னன்னா கலெக்டிவ் ஃபார்ம்ஸ். இல்லாமல் இந்த லேண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ்னால் இந்த டூல்ஸ், இந்த சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கலெக்டிவ் ஃபார்ம்ஸில் ஃபுல்லாகவே என்ன ஆகுதுன்னா
இந்த ஓனர்ஷிப், அதாவது வந்துட்டு யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னும் போது கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த கலெக்டிவ் ஃபார்ம்ஸில் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்களுடைய ஓனர்ஷிப்புக்கே அது வந்துடும். peasants worked on the land and the Colgos profit was shared. peasants என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேண்டில் வந்து வேலை செய்கிறாங்க. அதாவது அந்த கலெக்டிவ் ஃபார்ம்ஸ், அதுதான் கோல்கோஸில், அந்த கோல்கோஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. enraged peasants resisted the authorities and destroy their livestock. சில பெசன்ஸுக்கு வந்துட்டு இந்த கலெக்டிவ் ஃபார்ம்ஸில் வந்துட்டு வேலை செய்கிறது பிடிக்கல. அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக அவங்களுடைய லேண்டில் வேலை செய்ய தான் அவங்களுக்கு பிடிக்குது. அந்த மாதிரியான பெசன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அத்தாரிட்டிஸ்னால் கவர்மெண்ட்டுடைய இந்த கலெக்டிவைசேஷனை எதிர்க்கிறாங்க இவங்க. அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய லைஃப் ஸ்டாக், அதாவது கேட்டில்ஸ், ஆடு மாடு எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. அந்த ஆடு மாடுகளெல்லாம் இவங்களே கொள்ளுறாங்க. Between 1929 and 1931 the number of cattle fell by 1/3. இந்த கேட்டில் இருக்கு இல்லையா, கேட்டில் ரியரிங், ஆடு மாடு இதெல்லாம், இந்த கேட்டில்ஸுடைய நம்பர்ஸ் வந்து 1/3 என்ன ஆகுதுன்னா குறையுது. Those who resisted collectivization were severely punished. யாரெல்லாம் இந்த கலெக்டிவைசேஷன் அப்படின்ற இந்த கான்செப்டை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிவியராக என்ன பண்ணாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. many were deported and exiled. டிபோர்ட்டட் அப்படின்றதுக்கு உங்கள் புக்லேயே வந்து கீழே அதே பேஜில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. டிபோர்ட்டட் அப்படின்னா ஃபோர்சிபிலி ரிமூவ்டு ஃப்ரம் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி, ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த கண்ட்ரியை விட்டு அவங்கள வெளியே துரத்தி விட்டுறது. எக்ஸைல்டு அப்படின்னாக்கா அவங்களை கட்டாயப்படுத்தி தன்னுடைய கண்ட்ரியில் வாழ விடாமல் அவங்க வெளியில் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரியை விட்டு துரத்தி விட்டுறது. இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. As they resisted collectivization, peasants argued that they were not rich and they were not against socialism. இந்த பெசன்ஸ் வந்துட்டு கலெக்டிவைசேஷனுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, அதாவது ஆப்போஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பெசன்ஸ் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க என்னன்னா, நாங்கள் வந்து ரிச்சு கிடையாது, அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து சோஷியலிசத்துக்கு அகேன்ஸ்டும் கிடையாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. They merely did not want to work in collective forms for a variety of reasons. அவங்களுக்கு நிறைய வந்து ரீசன்ஸ் இருந்துச்சு அந்த கலெக்டிவ் ஃபார்மில் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. Stalin's government allowed some independent cultivation but treated such cultivators unsympathetically. ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் ஓகே உங்களுக்கு பிடிக்கலையா, சரி ஓகே, சில பேரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இண்டிபெண்ட் கல்டிவேஷன் நீங்கள் வந்து பண்ணுங்கள், உங்கள் லேண்டில் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அக்ரிகல்ச்சர் பண்ணுங்கள் அப்படின்னு இவர் அலோ பண்ணிடுறார். ஆனால் அந்த கல்டிவேட்டர்ஸ், அதாவது இண்டிபெண்ட்டாக நாங்கள் போய் கல்டிவேட் பண்ணுறோன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கல்டிவேட்டர்ஸை அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாத தன்மையில் தான் அவங்கள நடத்தினாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் கலெக்டிவைசேஷன், production did not increase immediately. In fact, the bad harvest of 1932-1933 led to one of most devastating famines in Soviet history when 4 million people were died. இந்த கலெக்டிவைசேஷனில் வந்துட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே ஒரே நாளெல்லாம் ப்ரொடக்ஷன்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அந்த ப்ரொடக்ஷன் வந்து அப்படியே இம்மீடியட்டாலாம் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே, இவங்க என்ன தான் ஸ்கீம்ஸு கொண்டு வந்தாலும் அந்த நேச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கிளைமேட்டெல்லாம் சிவியராக இருக்கும்போது இந்த பேட் ஹார்வெஸ்ட் வந்து நடந்துச்சு. முக்கியமாக 1930 1933 அந்த பீரியடில். அப்போது ரஷ்யாவில் ரொம்ப கடுமையான பஞ்சம் வந்து நிலவிச்சு அந்த சோவியத் ஹிஸ்ட்ரியிலேயே. அதனால் ஆல்மோஸ்ட் 4 million people வந்து டைட். பக்கத்தில் இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. peasant women being gathered to work in the large collective farms. விமனை வந்து கூப்பிட்டு வச்சுருக்காங்க, அங்கே எல்லாரும் அங்கே வந்திருக்காங்க. அவங்க இந்த கலெக்டிவ் ஃபார்ம்ஸில் வேலை செய்யறதுக்காக எல்லாரும் ரெடியாக நிற்கிறாங்க. அதை பிக்சரைஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. many within the party criticize the
confusion in industrial production under the planned economy and the consequences of collectivization. ஸோ நிறைய பேர் இந்த பார்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்களே, அதாவது போல்ஷிவிக் பார்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்களே கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டோட்டல் கன்ஃபியூஷன் இருக்குது, முக்கியமாக இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில். அதுவும் இந்த பிளான்டு எக்கனாமி, த 5-year பிளான் எக்கனாமி இருக்கு இல்லையா, அதில் இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அதுவும் இல்லாமல் இந்த கலெக்டிவைசேஷன், இந்த மெஷர்ஸ் மேலே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெஷர்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸ்டாலின் அண்ட் இஸ் சிம்பத்தீசர்ஸ் சார்ஜ்டு தீஸ் கிரிட்டிக்ஸ் வித் கான்ஸ்பிரசி அகெயின்ஸ்ட் சோஷியலிசம். இந்த ஸ்டாலினும் அவர் கூட இருப்பாங்க இல்லையா, அவருக்கு ரொம்ப க்ளோஸாக, ஓகே, அவங்க அதான் ரொம்ப சிம்பத்தி ஆஃப் அந்த போல்ஷிவிக், அந்த கான்செப்ட், அந்த சோஷியலிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கிரிட்டிக்ஸ்னாக்கா யார் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பர்சன் அவங்கெல்லாம் யார் பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியலிசம்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் பேசுகிறீங்க, இந்த ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அக்யூசேஷன்ஸ் were made throughout the country and by 1939 over 2 million people were in prisons or labor camps. அவங்க மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்டு அந்த கண்ட்ரி ஃபுல்லாகவுமே, ரஷ்யா ஃபுல்லாகவுமே 1939 ஆல்மோஸ்ட் 2 million வேர் இன் பிரிசன்ஸ். அவங்கள வந்து ஜெயிலில் பிடிச்சி வச்சிடுறாங்க, சில பேர் வந்து லேபர் கேம்ப்ஸில் வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. மோஸ்ட் வேர் இன்னசென்ட் ஆஃப் த கிரைம்ஸ் பட் நோ ஒன் ஸ்போக் ஃபார் தெம். நிறைய பேர் இந்த கிரைம்ஸில் ரொம்ப இன்னசென்ட், அவங்க அப்பாவிகளாக தான் இருந்தாங்க. ஆனால் இதை எதிர்த்து, இந்த பனிஷ்மெண்ட்டை எதிர்த்து, இந்த ஸ்டாலினை எதிர்த்து யாருமே எதுவுமே பேசலை. எ லார்ஜ் நம்பர் வேர் ஃபோர்ஸ்ட் டு மேக் ஃபால்ஸ் கன்ஃபெஷன்ஸ் அண்டர் டார்ச்சர் அண்ட் வேர் எக்ஸிக்யூட்டட். செவரல் அமாங் தேம் வேர் டேலண்டட் ப்ரொஃபஷனல்ஸ். நிறைய பேர் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபால்ஸ் கன்ஃபெஷன்ஸ், அதாவது அடித்து உதச்சி டார்ச்சர் பண்ணி அவங்க மேலே நீ தானே தப்பு பண்ண ஆமான்னு ஒத்துக்கிற வரைக்கும் அவங்கள அடித்து டார்ச்சர் பண்ணி அவங்க ஆமான்னு ஒத்துக்க வச்சு, ஸோ அதையே வாக்கு மூலமாக எடுத்து அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்னா கில்லிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து நிறைய பேர் வந்து டேலண்டட் ப்ரொஃபஷ்னல்ஸும் அதில் இருந்தாங்க. இங்கே வந்து சோர்ஸ் டி கொடுத்துருக்காங்க, இது என்னான்னு வந்து பார்க்கலாம். முக்கியமாக இந்த உக்ரைன் ரீஜியன்ஸில் வந்துட்டு இந்த பெசன்ட்ரி குரூப் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அப்ரைசிங், அதாவது மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி ஒன்று செய்கிறாங்க. அது வைலண்ட் முறையில் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். இங்கே அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் அப்படின்னும் போது இந்த கலெக்டிவைசேஷன் அப்படின்ற இந்த மெஷருக்கு அகெயின்ஸ்டாக இவங்க வந்துட்டு போராடுறாங்க இந்த எஸ்என்எஸ் குரூப்பு. அதனால் இந்த கவர்மெண்ட் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிச்சு, அதாவது அவங்கள எப்படி வந்து பனிஷ் பண்ணிச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த சோர்ஸில் வந்து இருக்குது. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதாவது ரூலிங் பார்ட்டி, அந்த ரூலிங் பார்ட்டியில் ஒரு செக்ஷன் இந்த லோவர் ரேங்க்ஸ் ஆஃப் த பார்ட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சோவியத்துடைய உபகரணங்கள், அதாவது கருவிகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கலெக்டிவைசேஷனை பற்றி அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த உக்ரைன் ரீஜியன்ஸில். ஓகே, அதுக்கு இவங்க வந்துட்டு தயாராகிறாங்க. கலெக்டிவைசேஷன் கொண்டு வந்து அந்த ஃபார்மில் வந்து கல்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக இந்த ஸ்ப்ரிங் டைமில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ரெடியாக இருக்காங்க. ஆனால் இவங்க ஆரம்பித்து ஒரு ஷார்ட் டைம்லே என்ன ஆச்சுன்னா லார்ஜ் ஸ்கேல் ஆக்டிவிட்டீஸ், ஏதாவது முக்கியமாக இந்த உக்ரைன் ரீஜியன்ஸில் வந்துட்டு அண்ட் ப்ளஸ் நெய்பரிங் ஏரியாஸ்லலாம் வந்துட்டு அக்ரெசிவ் இன்சரக்ஷன்ஸ், அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த கலெக்டிவைசேஷன் ஸ்கீமுக்காக. முக்கியமாக இந்த ரஷ்யன் பார்டர், இந்த உக்ரைன் பார்டரில் இருக்கக்கூடிய நிறைய ஏரியாஸில் வந்துட்டு அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகுது. இதனால் என்ன ஆகுதுன்னா எங்கே வந்து லிங்க் ஆகுது அப்படின்னாக்கா தே ஸ்டார்டட் டு டிமாண்ட்ஸ், அதாவது எங்கள் கிட்டே இருந்து இந்த கலெக்டிவைஸ்டு பண்ணிங்க இல்லையா, எங்கள் கிட்டே இருந்து ஸ்டாக்ஸ் எடுத்தீங்க இல்லையா, அந்த கிரெயின், அந்த லைவ் ஸ்டாக், அதாவது கேட்டில்ஸ், டூல்ஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு என்ன பண்ணிடணும், ரிட்டர்ன், எங்களுக்கு வந்து திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. பட் பிட்வீன் 1st February and 15th March ஆல்மோஸ்ட் 25,000 ஹவ் பீன் அரெஸ்டட். யாரெல்லாம் கலெக்டிவைசேஷனுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்களோ
அதில் 25,000 பீப்புளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 656 பர்சன்ஸை வந்து எக்ஸிக்யூட்டட் கொண்டுட்டாங்க. 3,673 வந்து இம்ப்ரிசன்ட் இன் லேபர் கேம்ப்ஸ், அதாவது லேபர் கேம்ப்ஸில் ஜெயிலில் வந்து அவங்கள தூக்கி போட்டாச்சு. தென் 5,580 வந்து எக்ஸைல்டு, கண்ட்ரியை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னதுன்னா, பெசன்ட் வந்துட்டு இந்த கலெக்டிவ் ஃபார்மில் ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாரு. ஸோ அந்த லெட்டர் தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கு. இது வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆன ஒரு லெட்டர். அது என்னான்னு பார்க்கலாம். பெசன்ட்டுடைய ஒரு லெட்டர். நான் வந்து ஒரு நேச்சுரல் ஒர்க்கிங் பெசன்ட். நான் வந்து இயற்கையாகவே ஒரு ஃபார்மர் தான், ஒரு பெசன்ட் தான். நான் வந்து 1879 பிறந்தேன். என்னுடைய குடும்பத்தில் மொத்தம் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. என்னுடைய ஒய்ஃப் வந்து 1881 பிறந்தாங்க. எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து 16 வயசு ஆகுது, 16 இயர்ஸ் ஓல்ட். எனக்கு 2 டாட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய ஏஜ் வந்து 19 இயர்ஸ் ஆகுது. அதாவது ஒரு சன் அந்த 2 டாட்டர்ஸ். ஓகே, இவங்க 3 பேரும் வந்து ஸ்கூலுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 71 இயர்ஸ் ஆகுது. அப்புறம் வந்து 1932 வந்து எனக்கு ஹெவி டேக்ஸஸ் வந்து என்கிட்டேருந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிங்க. இதை கட்டுறது எனக்கு ரொம்பவே வந்து இம்பாசிபிள், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே, 1935 லோக்கல் அத்தாரிட்டிஸ், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டிஸ் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த டேக்ஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. என்னால் இந்த டேக்ஸஸை கட்டுறதுக்கு என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. அதுவும் இல்லாமல் என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து ரிஜிஸ்டர்டு ப்ராப்பர்ட்டி தான். என்கிட்ட வந்துட்டு ஹார்ஸு, கவு, காஃப், ஷீப், லேம்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய இம்ப்ளிமெண்ட்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ், டூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது, இந்த ஃபர்னிச்சர், மை ரிசர்வ் ஆஃப் வுட் ஃபார் ரிப்பேர் ஆஃப் பில்டிங்ஸ், என்னுடைய பில்டிங்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் வச்சுருந்த அந்த வுட். ஓகே, இது எல்லாத்தையும் விற்று தான் நான் வந்துட்டு நிறைய டேக்ஸஸ் வந்து பே பண்ணிகிட்டே இருந்தேன். 1936 வந்துட்டு என்னுடைய 2 பில்டிங்ஸையும் நான் விற்றுட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த கோல்கோஸ் வந்து என்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. இந்த கோல்கோஸ்னால் கலெக்டிவ் லேண்ட்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். இந்த கோல்கோஸ் அடிப்படையில் என்கிட்ட இருந்த லேண்டை வந்து வாங்கியாச்சு. ஸோ 1937 என்கிட்ட வந்து 2 குடிசை வீடு, 2 ஹட்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. அதையும் நான் வந்துட்டு ஒன்றை விற்றுட்டேன், ஒன்றை வந்து என்கிட்ட இருந்து கான்ஃபிஸ்கேட்டட், என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. கடைசியில் என்னன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் த குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ரஷ்யன் ரெவல்யூஷன் அண்ட் த USSR இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். Until then, thank you.